ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அழகான பேங்கிள்ஸ் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டை வச்சு நான் உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் மேக்கிங் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி இந்த பேங்கிள்ஸ் மேக்கிங்கில் சில்க் த்ரெட் நான் யூஸ் பண்ணாமல் வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஒரு அழகான பேங்கிள் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். நான் பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக மணி கோப்போம் இல்லையா, அந்த ஒயர் இருந்தால் நீங்கள் எடுத்துக்குங்க. ஸோ என்கிட்ட அந்த ஒயர் இல்லாதனால நான் கீர் ஒயர் எடுத்திருக்கேன். சிசர், சாட்டின் ரிப்பன், pearl bead white color, B7000 glue. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ நான் ஒரு அழகான சாட்டின் ரிப்பன் வச்சு தான் உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் சொல்லித்தர போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட பேங்கிள்ஸ் சிங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பேங்கிள்ஸை நீங்கள் B7000 க்ளூவோ இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூவோ வச்சு அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட நார்மலாக 1 கட் 2 கட் பேங்கிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் எடுத்துக்கலாம். அந்த பேங்கிள் இருந்தால் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட அந்த பேங்கிள் இல்லாதனால நான் சிங்கிள் பேங்கிளை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எப்படி ஒரு அழகான பேங்கிள் செய்யலான்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பேங்கிள் இருக்கு இல்லையா, இந்த பேங்கிளில் B7000 க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபேப்ரிக் க்ளூனா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். B7000 க்ளூனா கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த க்ளூவை கொஞ்சம் நடுவில் அங்கங்கே தடவிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பிறகு இந்த சாட்டின் ரிப்பன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரிப்பன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது அந்த சைஸ் பார்த்துக்குங்க. ஸ்மால் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பிக் சைஸ் ரிப்பன் எடுத்தால் இந்த பேங்கிள்ஸ்க்கு அது அழகாக இருக்காது. பார்த்தீங்களா, நீங்கள் இது டேப்பில் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்மால் சைஸ் சாட்டின் ரிப்பனாக எடுத்துருக்கேன். இப்போ நான் ஒயிட் கலர் பீடு எடுத்துருக்கேன் இல்லையா, பால் பீடு. நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த ரிப்பனும் சேம் கலர் எடுங்க, ஒயிட் கலர் எடுங்க. இப்போ என்கிட்ட ஒயிட் கலர் இல்லாதனால நான் எல்லோ கலர் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் பீடு நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போது எந்த பீடு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற நீங்கள் ரிப்பனும் நீங்கள் அந்த கலருக்கு எடுங்க. அப்போ உங்களுக்கு இது அழகாக இருக்கும். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரிப்பனை வச்சு நம்ம சில்க் த்ரெட் வச்சு நம்ம சுற்றுவோம். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த சாட்டின் ரிப்பனை வச்சு இது சுற்றிக்கிட்டு வரணும். நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். சாட்டின் ரிப்பனை வச்சு நம்ம பேங்கிள்ஸ் மேக்கிங் பண்ணலாம். க்ளூ நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை விட எப்போ தேவைப்படுறோம் அப்போ தடவிட்டு நீங்கள் இதை சுற்றுங்க. இப்போ இது ஃபினிஷிங் முடியும் போது நம்ம சில்க் த்ரெட் எண்டிங் முடியும் போது நம்ம சுற்றுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுலேயும் ரிப்பனை வச்சு நீங்கள் அது முடியும் போது நீங்கள் சுற்றணும். இப்போ இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது. எவ்வளோ இன்ச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்மால் சைஸ் வாங்கிக்க. நீங்கள் பெரிய சைஸ் நீங்கள் பேங்கிள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சாட்டின் ரிப்பன் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த லென்த்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் சுற்றணும். பாருங்கள், இந்த முடியுது இல்லையா, முடியும் போது தான் சுற்றணும். அங்கங்கே நீங்கள் இந்த B7000 க்ளூ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சுற்றணும். நான் சுற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சுற்றணும். இது முடியும் போது எப்படி க்ளூ தடவி இது ஃபினிஷ் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க.
இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வந்துட்டோம். இப்போ ஃபினிஷிங் பண்ணும்போது பாருங்கள், இப்போ நல்லா இதை வந்து இழுத்து வச்சு பேக் சைடில் வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து இந்த க்ளூவை வந்து நீங்கள் நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ ஃபேப்ரிக் க்ளூனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது ரேப்பிங் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ இந்த பீடை வந்து எப்படி நம்ம ஒரு டிசைனாக மேக் பண்ணலான்னு சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட அந்த மணி கோப்பம் இல்லையா, அந்த ஒயர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இப்போ கீர் ஒயர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுங்க. ஏன்னா இப்போ பேங்கிள்ஸ் ஒரு சைஸை பொறுத்து இந்த ஒயர் ஒரு லென்த்தும் வந்து கொஞ்சம் கூட தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒயரை எடுத்து ரெண்டாக இப்படி வந்து மறைச்சிக்குங்க. இப்போ என்ன பண்ண, ஒரு கார்னரில் வந்து நீங்கள் பீடு வந்து கோருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 4 பீடு வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஈவனாக வச்சுக்குங்க. இந்த ஒயர் வந்து ஈவனாக இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டு இந்த 3 பீடை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு லாஸ்ட்டு பீடில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒயரை வந்து நீங்கள் வந்து கோர்த்து வெளியே எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து ஒரு 3 பீடு மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 பீடு எடுத்தால் போதும். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேங்கிள்ஸ் வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். வழக்கமாக சில்க் த்ரெட்டில் பண்ணுவோம் இல்லையா, நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ 3 பீடு கோத்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த ஒரு பீடுக்குள்ளே மட்டுமே நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து வெட்டி எடுங்க. வெட்டி எடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு 3 பீடாக வந்து கிடைக்கும். பாருங்கள், 3 பீட் தான் நம்ம வெட்டி எடுத்தோம். இப்போ நம்மளுக்கு ஷேப் பார்த்திங்கன்னா 4 பீட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கோக்கணும். இப்போ வந்து இது சென்டரில் வரப்போல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம கோக்கும் போது இந்த மணி வந்து சென்டரில் வரணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஒரே ஒரு இதுக்குள்ளே மிடில் வரப்போல் நீங்கள் இந்த ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சென்டரில் வந்து வரப்போல் நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து எடுத்துக்கிட்டு வரணும். ஸோ நான் இந்த சைடில் இருக்கிற த்ரெட்டு இந்த ஒயரையை வந்து நான் மிடில் வரப்போல் எடுத்துக்கிறேன். ஏன்னா மிடில் வரும்போது அந்த ஷேப் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பார்த்திங்களா, எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு சென்டரில் வரணும். ஸோ நான் இப்போ சென்டரில் வந்து நீங்கள் டைட் பண்ணும் போது இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போது மறுபடியும் ஒரு 3 பீடு மட்டுமே எடுங்க. இது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தெரியாமல் போயிடும். இந்த பீடு வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போது தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் இது வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ விட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். ஸோ நம்ம சென்டரில் கொண்டு வரத்துக்கு இந்த பீடு இருக்குது இல்லையா, இந்த பீடோட சென்டரில் வந்து நீங்கள் இந்த ஒயரை வந்து அந்த ஒவ்வொரு மணிக்குள்ளே கோர்த்து நீங்கள் வந்து இதை வந்து சென்டரில் இதை அப்படி எடுத்துக்கிட்டு வரணும். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் அதே போல் தான் நம்ம வந்து மிடில் வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். பாருங்கள், வந்த பிறகு கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டைட்டாக உங்களுக்கு வரும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரே ஒரு வாட்டி மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 3 ஃபஸ்ட்டு 4 பீட், அதுக்கப்புறம் வந்து 3 பீடு மட்டுமே நீங்கள் வந்து கோத்தா போதும். இதே போல் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் இதை வந்து கோத்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ ஒரே ஒரு பீடில் மட்டும் இந்த ஒயர் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து கோக்கணும். ஒரு பீடில் மட்டும் நீங்கள் விட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், எடுக்கும்போது உங்களுக்கு வந்து
3 கோக்கும்போது 4ஆக வந்துடும். நான் சொன்ன போல் இந்த பீடுக்குள்ளே விட்டு சென்டரில் வர போல் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. வயிறு வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கும் பாருங்கள். அதே மெத்தட் தான் இதுவும். இந்த மாதிரி பண்ண இது தான். ஸோ நான் பெங்களூர் சைஸுக்கு ஏற்றாப்புல ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து இந்த பீடை வந்து எடுத்து பால் பீடை வந்து பேங்கிள்ஸில் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போது இந்த வளையல் எடுத்துக்குங்க. நான் எதுக்காக வந்து சேம் கலர் யூஸ் பண்ண சொன்னால், இப்போ பாருங்கள், இது மேலே வைக்கும் போது உங்களுக்கு கீழே இந்த கலர் தெரியுது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து கலர் வந்து சேம் கலர் வைக்கும் போது உங்களுக்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது வந்து தெரியாது. அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ இது மேலே வந்து வச்சுக்குங்க. வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி பாருங்க. எந்த லென்த்துக்கு வேணும் அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து பீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஆரம்பித்த அந்த பீடுக்குள்ளே இந்த வயரை வந்து விட்டு எடுக்கணும். இது கொஞ்சம் டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்குங்க. இது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம செய்ய முடியும். விட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நல்லா இழுத்து ஒரு வயரை வந்து இதுக்குள்ளே விட்டாச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக பிடிச்சிக்குங்க. இப்போ இன்னொரு வயரம் வந்து இப்போ இந்த பீடுக்குள்ளே வந்து விடணும். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து விடணும். விட்டுட்டு நல்லா கொஞ்சம் டைட் பண்ணணும். இந்த டைட் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பேங்கிள்ஸில் இந்த பீடுக்குள்ளே இந்த வயரை விட்டுட்டு பிறகு என்ன பண்ணுங்க, சேர்த்து 2 வயரை வந்து சேர்த்து நீங்கள் வந்து ஒரு நாட் போட்டுக்குங்க. ஏன்னா நாட் போடும்போது எந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் நாட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பீடு வந்து வலையில் விட்டு வெளியே வராது. ஸோ நல்லா வந்து நாட் போட்டுக்குங்க. நம்ம வழக்கமாக சில்க் த்ரெட்டில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லிட்டு சாட்டின் ரிப்பனில் தான் நான் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் வயரில் நீங்கள் பண்ணும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். மணி கோக்குற வயரில் பண்ணும்போது இந்த பாருங்கள், இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கேப் வந்து வராது. பார்த்திங்களா, இது அழகாக இருக்குது. நீங்களும் இதை அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா, ஸ்டோன் இருக்குது இல்லையா, கிளிப் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன், எந்த ஸ்டோன் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை நீங்கள் சிம்பிளாக வேணும்னா நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ இந்த சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ. அதில் வந்து நான் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வந்து இதில் வந்து அழகாக வந்து நான் இதில் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாகவும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதில் கிராண்டாக வேணும்னா இந்த மாதிரியே வந்து அரேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள், நான் ஸ்டோன் வந்து ரொம்ப கிட்ட வைக்கல, கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி நான் வந்து இது வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிளாஸும் எடுக்கிறேன். என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதில் ஜாயின் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இது வந்து ஃபோட்டோவாக சென்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.